வணக்கம், வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி நம்ம இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கெஸ்ட்டெல்லாம் வரும்போது நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கட்டாயம் உங்களை நல்லா பாராட்டுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டான இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு முழு முந்திரியை சேர்த்துட்டு கொஞ்சம் சூடான வெந்நீரை ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. இது நல்லா ஊறட்டும். அதே மாதிரி 1/4 கப் அளவுக்கு தட்டை வெள்ளை அவல் எடுத்து இதையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக வெந்நீரில் கொஞ்சம் குங்குமப்பூவை ஊற வச்சுருக்கிறேன். இது இப்படி இருக்கட்டும். இப்போ நல்லா முந்திரி ஊறிடுச்சு. இப்போ இதை கழுவிட்டு இந்த அவலோடு சேர்த்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நான் ஃபைனாக அரைச்சிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த உங்களுக்கு முந்திரியோட டெக்ஸ்சர் உங்களுக்கு பார்க்குறதுக்கு குறைப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் ஃபைனாக தான் அரைச்சிருக்கேன். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு நல்லா திக்கான பாலாக சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு வாணலை வச்சுக்கலாம். நான் இதுக்கு மொத்தமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். முதல்ல இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த முந்திரி கலவையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லேசாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நீங்கள் அடுப்பை ஹையில் வச்சுக்கலாம். ஹையில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் திக்கான பிறகு நீங்கள் அடுப்பை மீடியமில் வச்சுட்டு நல்லா கலந்துக்கணும். கைவிடாமல் கொஞ்சம் அப்படியே கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் திக்காகிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் இது நல்லா இந்த பாலில் இந்த முந்திரியும் அவலும் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா நம்ம கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. இந்த அவல் முந்திரியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம இதுக்கு தேவையான இனிப்பை சேர்த்துடலாம். நான் இதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். 1/4 கப்பு நம்ம அவல் எடுத்துருக்கோம், 1/4 கப்பு முந்திரி எடுத்துருக்கோம். 2 சேர்த்து 1/2 கப்பு. இதுக்கு டபுளாக 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். கூடவே நான் ஊற வச்சுருக்கிறேன் அது குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். நான் வெள்ளை சக்கரை சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டால் வெள்ளை சக்கரை சேர்த்துக்குங்க. அதே மாதிரி நான் ஃபுட் கலரும் சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டால் ஃபுட் கலரும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கலந்துக்கிட்டே வாங்க. இனி இது பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் அடுப்பு மீடியம்லேயே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கணும். இடையில கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த ஸ்வீட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தி. குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் அடிக்கடி இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கெஸ்ட்டு யாரும் வரும்போது இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நான் இடையில இன்னும் கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். இப்போ பாருங்கள், நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இன்னும் நல்லா திரண்டு வரணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே சுருண்டு அப்படியே சுழட்டி வரணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இடையில இப்போ இன்னும் கொஞ்சம் நான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு திரண்டு வருது பாருங்கள். உங்களுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. இது மாதிரி தான் இருக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துட்டு நம்ம இறக்கிக்கலாம். இதுமாதிரி 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இப்போ நீங்கள் இப்படி விட்டுட்டிங்கன்னா நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் நல்லா வெளியில் வந்துடும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த நெய் எல்லாமே எக்ஸஸாக உள்ள நெய் கூட நீங்கள் எடுத்துடலாம். இப்போ நமக்கு சூப்பரான ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். சூப்பரான ரொம்ப டேஸ்டான அவல் முந்திரி ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் வீட்டில் முந்திரியும் அவலும் இருந்தால் போதும். ரொம்ப சூப்பராக குயிக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணலாம். இந்த நியூ இயர்க்கு, தமிழ் புத்தாண்டுக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கெஸ்ட்டு வரும்போது இது மாதிரி செஞ்சு கொடுங்க. நிச்சயமாக உங்களை பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.